எங்க திறமையா லாக்கர் பண்ணக்கூடிய ஒரு ஆளு 30 வருஷமா கஷ்டப்பட்டு ஒரு லாக்கரை உருவாக்குறாரு. அதுக்குள்ளேயே இவரு போய் தன்னைத்தானே லாக் பண்ணிட்டு சண்டைக்குள்ளே விழுந்துடுறாரு. என்ன போல யாருமே இருக்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருக்க. காலங்கள் போக போக புதுசா ஒரு ஆள் வரான். இவன் திறமையா லாக்கரை ஓபன் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட் அவமே இருக்கான். இவனுக்கு சடனா ஒரு மெயில் வருது. ஒரு போட்டியில கலந்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே கிடைக்குது. அதுக்குள்ள போறவன் அண்டர் கிரவுண்ட்ல நடக்கிற லாக்கர் ஓப்பனிங் போட்டியில கலந்துக்கிறான். போனப்பே 3 நிமிஷம் லேட்டா தான் போய்க்கிறான். அங்க இருக்க எல்லாருமே அந்த போட்டியில வேகமா லாக்கை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவன் கொஞ்சம் பதட்டமா இருக்கா. கொஞ்சம் ஓபன் பண்ண பயப்படுறதுக்குள்ளேயே அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே அந்த லாக்கரை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா கடைசி நேரத்துல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஓபன் பண்ணிடுறான். ரெண்டாவது ரவுண்ட் வரப்போ வெறும் 3 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா இந்த தடவை ஒரு மியூசிக் பிளேயரை வச்சு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இதனால உள்ள இருக்கிற சத்தத்தை அவங்களால காதுல வாங்காமலே போயிடுது. இதுலயும் ஒரு ஆள் ஃபாஸ்டா ஓபன் பண்ணிடுறான். இவன் தான் 9 டைமா நடந்த இந்த அண்டர் கிரவுண்ட் போட்டியில ஜெயிச்சிருக்கான். இதை பார்த்துட்டு இருக்கிற நம்பாலுமே கடைசியில அதை ஓபன் பண்ணிடுறாங்க. கடைசியில 2 பேரும் மட்டுமே இதுல கலந்துக்கிறாங்க. இந்த தடவை அந்த லாக்கருக்குள்ள ஃபுல்லா ஸ்பான்ஸ் வச்சதுனால எந்த சத்தமும் கேட்காம போயிடுது. இதனால ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு ஹெட்போன்லாம் போட்டு உள்ள இருக்கிற சத்தத்தை கேட்கலாமே ட்ரை பண்ணிட்டு இருக்கான். டைம் வேகமா போயிட்டு இருக்கு. 2 பேருமே கிவ் அப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நம்மளோட ஆளு இந்த லாக்கர் மேல கையை தான் வைக்கிறான். உள்ள இருக்க எல்லாமே அவன் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசி நிமிஷத்துல இவன் சரசரன்னு அங்க இருக்க 3 லாக்கர் ஓபன் பண்ண ஆரம்பிச்சிடான். இது மூலமா அந்த போட்டியில வின்னுமே பண்றான்.